என்னோட இன்னைக்கு கெஸ்ட் சத்யம். சத்யம்மை நான் இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சத்யம் ஆல்ரெடி ஒரு செலிப்ரிட்டி, நீ என்ன ரெகுலர் பர்சன் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் ஏன் அந்த காமெண்ட் சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். சத்யம் வந்து ரொம்ப ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஸ்பெஷல் இன்டர்வியூ. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். சத்யம் என்னோட எம்சிஏ காலேஜ் மேட், வெரி குட் ஃப்ரெண்ட். சத்யம்னு சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றது வந்து இண்டிபெண்டன்ஸ் தான். ஃபிசிக்கல் சேலஞ்ச் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹி ஹஸ் மேட் அ பியூட்டிஃபுல் லைஃப் ஃபார் ஹிம்செல்ஃப். எவ்வளோ அழகான ஃபேமிலி பாருங்கள், சான்ஸே இல்லை. எனக்கு இப்படி தோன்றதுக்கு காரணம், ஹி ஹஸ் நெவர் லெட் எனி ஒன் ஃபீல் தட். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். நான் ஒரு 4 வருஷமாக படிச்சிருக்கேன் அவங்க கூட. ஆனால் ஒரு தடவை கூட அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. ஐ ஹவ் நாட் சீன் ஹிம் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் எனி ஒன். நான் பார்த்த வரைக்கும் பயங்கர இண்டிபெண்ட். இந்த அழகான ஃபேமிலி, அழகான ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. கேட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆகலாம். வாங்க போய் கேட்கலாம். ஹாய் சத்யம், எப்படி இருக்க? ஹாய் மட்டி, ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வெல்கம் டு செல்வி ஸ்பாட்லைட். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். டைரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். என்னோட எல்லா கெஸ்ட் கிட்டையும் நான் ஸ்டார்ட் பண்றது மெயின் என்னன்னா அவங்களோட யூனிக் குவாலிட்டி வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி சத்யம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது வந்து உன்னோட இண்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி தான். இந்த பர்சனாலிட்டி வந்து நீ எப்படி வளர்த்துக்கிட்ட? ஒரு முக்கியமான ரீசன் வந்து எனக்கு வந்து பிசிக்கலி சேலஞ்ச். எனக்கு வந்து கால் 2 வந்து நார்மல் கிடையாது. சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, கால் போலியோ. அந்த போலியோ வந்ததுனால வந்து எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது சின்ன வயசுல. பெருசானோன்னு இருந்தது, பட் அது சின்ன வயசுல இல்லை. அப்போ எங்க பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா எங்க அக்கா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நெவர் கிவ் அப், ஆல்வேஸ் யூ கேன் திங்க் தட் யூ வில் பி ஏபிள் டு டூ தட். நீ வந்து உன்னால முடியும் மட்டும் நினைச்சிட்டே இரு. நீ என்னைக்குமே வந்து விட்டு கொடுக்காத. அண்ட் உன்னைய தேடி மறுபடியும் மக்கள் தான் நீ வருவாங்க, நீ வந்து மக்களை தேடி போக தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் எங்க அக்கா, எங்க அப்பா, எங்க அம்மா கொடுக்கறதுனால எனக்கு வந்து அந்த ஒரு விடாமுயற்சி லைஃப்ல இருந்தது. அண்ட் அதனால எனக்கு வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆச்சு என்னோட லைஃப்ல. அது மூலமா அவங்க சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து மிடில் ஸ்கூல் வந்தனும், நான் இப்போ ஹை ஸ்கூல் வந்தனும், என்னை சுத்தி நிறைய மக்கள் வந்துட்டாங்க. நான் வந்து ஒரு நல்ல கண்டிஷனுக்கு டெவலப் ஆயிட்டேன். அண்ட் ஈவன் கேம்ஸ்ல கூட அவங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு அவங்க நினைச்சு கூட பார்க்காம, எனக்கு சில சமயம் எல்லாம் வந்து இந்த பிளைண்ட் போர்டர் கேம்ஸ்ல எல்லாம் கூப்பிடுவாங்க, வா கண்ணை முடியோ, கண்ணை கட்டிக்கோ, விளையாண்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. அதுக்கப்புறம் விழுந்து நல்லா அடியெல்லாம் வாங்குவோம்னு வச்சுக்கோங்க. பட் அட்லீஸ்ட் அது வந்து ஒரு பசங்க வந்து என்னை வந்து அந்த ஒரு பேரியர்ல இல்லாம, இவனுக்கு முடியாது, இவனுக்கு அந்த பேரியர் இருக்குன்னு நினைச்சு அவங்க எதுவுமே வந்து யாருமே எனக்கு தள்ளி வைக்கல. அதே மாதிரி காலேஜ்ல பார்த்தேன்னா, அண்டர் கிராஜுவேஷன்ல பார்த்தேன்னா, இல்ல எம்சிஏல படிக்கும்போது பார்த்தேன்னா, இப்போ நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நான் வந்து என்னைக்குமே வந்து நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். எது இப்போ முயற்சி இருந்தா கூட நான் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அண்ட் மோஸ்ட்லி நான் லீடு எடுப்பேன். அதே மாதிரி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் பார்த்தோன்னா எங்க அப்பா கிட்ட இருந்து, எங்க அப்பா மிலிட்டரியில இருந்தாங்க. ஸோ அதனால அந்த வழியில வந்ததுனால எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு இன்ஹெரிட்டட் ஒரு பெரிய ஒரு எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சொத்து வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த 2 வந்து கொடுத்ததுனால ஐ எம் ஏபிள் டு ரீச் டு திஸ் லெவல். ஆசம். எனக்கு வந்து நல்லா ரிலேட் பண்ண முடியுது. எம்சிஏல நீ யூ ஹேட் அ 3-wheeler இல்லையா? அதுலதான் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நீ தான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் எல்லா இடத்துலயும் விட்டுட்டு இருப்ப. மெயின் பில்டிங்ல இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு. நானும் ஃபீல் பண்ணதே கிடையாது. நீ வந்து பிசிக்கலி சேலஞ்ச். நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான். வெரி அண்ட் கிரேட் டு ஹியர். பேரண்ட்ஸ் சொல்ற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வரும்ல, அதுவே கண்டிப்பா. சோ பேரண்ட்ஸ் பத்தி சொல்ல, ஆர்மில அப்பா ஆர்மில இருந்தாங்க. சோ நிறைய இடத்துல டிராவல் பண்ணி அந்த லைஃப் எப்படி இருந்தது? ஓ ஷூர். அப்பா வந்து மிலிட்டரியில ஆர்மில இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு நம்ம எல்லாருக்கும் அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து they will be having a very fortunate life. Every 3 years வந்து நாங்க ஒரு இடத்துக்கு நாங்க போவோம். So we started my journey started when I born. எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வந்து டெல்லியில ஸ்டார்ட் பண்ணேன். டெல்லி முடிச்சுட்டு தென் ஆந்திராக்கு வந்து, ஆந்திரா முடிச்சுட்டு நாங்க வந்து பெங்களூர் போனோம். பெங்களூர் முடிச்சுட்டு
நான் மறுபடியும் ட்ரிச்சிக்கு வந்தேன். ட்ரிச்சி முடிச்சுட்டு தென் அகெயின் காலேஜஸ் இதெல்லாம் வந்து பண்றது நம்ம ஊர்ல பண்ணிட்டு திருநெல்வேலி அண்ட் மதுரையில. ஸோ அந்த ஓகே. ஜேர்னி வந்து அந்த டைம்லலாம் வந்து ஃப்ளைட்லாம் அவ்வளோ இதாக இருக்காது. ஸோ ட்ரெயின் ட்ராவல் தான் இருக்கும். ஸோ ட்ரெயின்லேயே ஓகே. ட்ராவல் பண்ணுவோம். லைக் 1.5 days 2 days வந்து ட்ரெயின்லேயே இருக்கும். ஸோ இட் வெரி ஓ. வெரி வெரி எக்ஸைட்டிங் when we travel. இப்போ ஊருக்கு வர போயிட்டு வரும்போது இல்லை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அப்பா வந்து மிலிட்டரியில ஒரு பெரிய கேப்டனா இருந்தாங்க. கேப்டனா வந்து ரிட்டையர் ஆனாங்க. ஸோ அந்த ஜேர்னில வந்து எனக்காக வந்து அவங்க சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ப்ரமோஷன் எல்லாம் போயிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இந்த கண்டிஷன் இருந்ததுனால என்னையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றதுனால என்னோட ஹெல்த்தை வந்து நான் எப்படியாவது மூவ் பண்ணணும். நான் பிறக்கும் போது இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால நடக்க கூட முடியாது. ஸோ எங்க அம்மா எங்க அப்பா வந்து எனக்கு ஃபுல்லா எஃபர்ட் போட்டு அவங்களோட லைஃப்ல நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணி என்னையும் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ஜா க்ரோ பண்ணாங்க. என்னோட சிஸ்டர்ஸும் பார்த்தோன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்களும் கொலாபரேட் பண்ணி எங்க பேரண்ட்ஸ் கொலாபரேட் அவங்களோட லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் நிறைய சந்தோஷங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்காக வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. Because எனக்கு வந்து நான் தனியா இருக்கனால எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி ஐசோலேட்டட். ஸோ ஐ பிகம் வெரி பொசசிவ். எனக்கு வந்து எங்க அக்கா என் கூட மட்டும் தான் விளையாடணும், எங்க அப்பா என் கூட மட்டும் தான் பேசணும், அவங்க அக்கா கூடயும் பேசக்கூடாது. அப்படிலாம் எனக்கு சின்ன வயசுல இருந்தது. அப்புறம் ஒரு ஓகே. நாள் என் கூட எங்க அம்மா உட்காந்து எனக்கு புரிய வச்சாங்க. ஒரு மாதிரி உனக்கு தப்பா இருந்தா கூட உனக்கு குறைகள் இருந்தா கூட நீ அந்த குறைய நினைக்காத, உனக்கு லைஃப்ல வந்து நிறைய வரும். ஸோ அதனால டோன்ட் பி சோ பொசசிவ். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கொடுத்ததுனால எங்க அப்பாவோட ஜாப்லயும் எனக்கு அப்பா ஜாப்க்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க ஆஃபீஸ்க்குலாம் நீ கூட்டிட்டு போகும்போது அவங்கள பார்த்து எனக்கு வந்து ஆர்மியில ஜாயின் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட் எனக்கு முடியல பிகாஸ் ஆஃப் திஸ் பிசிக்கல் திங். ஐ குட் நாட் மீட் தட் எலிஜிபிள் கிரைட்டீரியா. பட் அந்த இதெல்லாம் எனக்கு காட்டினதுனால அதெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்தது எனக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணதுனால நான் வந்து எங்க அப்பா ஸ்டில் இஸ் மை ரோல் மாடல். அண்ட் அம்மா பார்த்தோன்னா அது 2 பேருமே வந்து அவங்க லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் பட்டு நீ ஒரு லெவல் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அண்ட் அவங்க கூட இருந்தது வந்து ஆல்வேஸ் ஐ ஃபீல் வெரி வெரி மோட்டிவேட்டட். ஐ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக். இப்போ ரீசெண்டா கூட அவங்க வந்துட்டு போனாங்க. நான் யூஎஸ்ல இருக்கிறேன் இப்போ. யூஎஸ்ல ரீசெண்டா வந்துட்டு போனாங்க. அண்ட் ஃபீல் வெரி ப்ரௌட். ஓகே, நம்ம பெத்த பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டு இருந்தான். பட் இப்போ வந்து டோட்டலா அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவனுக்குன்னு ஒரு குழந்தைங்க, அவனுக்குன்னு ஒரு வைஃப், அவனுக்குன்னு ஒரு வீடு இருந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டன்ஸ்ல அவன் கொடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து நல்லா இப்போ யூஸ் பண்றதுனால ஐம் ரியலி ஃபீலிங் ப்ரவுட் தட் தே ஆர் ஏபிள் டு டு தட். என்ன நிறைய விஷயங்களுக்கு என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, லைஃப்ல வந்து பி கான்பிடென்ட். என்னைக்குமே வந்து அவங்க டோன்ட் லீவ் யுவர் கான்பிடன்ஸ். அது ஒண்ணு மட்டும்தான் நீ வந்து கடைசி வரைக்கும் நீ கூட்டிட்டு போய் யூ வில் பிகம் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இன் தி லைஃப். அப்சல்யூட்லி. பிக் ஷவுட் அவுட் டு யுவர் பேரண்ட்ஸ். ஏன்னா நம்ம இப்ப நான் குழந்தைங்க வளர்க்கறதே எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஜஸ்ட் வித் எவ்ரிதிங் நீடட். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் போயிருக்கும். இட்ஸ் அமேசிங். பிக் ஷவுட் அவுட் டு யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் யுவர் சிஸ்டர்ஸ் ஆல்சோ. எல்லாரும் ஒன்ன பத்தி ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க நீ சொன்ன மாதிரி அவங்களும் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. கிரேட் ஃபேமிலி, வெரி ஃபார்ச்சுனேட். சோ அப்பாவோட ட்ரீம்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்த, நீ எம்சிஏ ஜாயின் பண்ணது வந்து how did that happen? நீ வந்து very passionate about computers இல்ல அந்த ஜர்னி பத்தி சொல்லு, எம்சிஏ ஜர்னி பத்தி சொல்லு. என்னோட லைஃப்ல எனக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் மேஜர் கோல் சீக்கர் வந்து என்னோட அப்பா என்னோட அம்மா தான். ஸோ அவங்க வந்து எனக்கு என்ன நினைச்சாங்கன்னா, நான் பையனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இப்போ நீ வந்து ஒரு டாக்டர் ஆகு சத்தியம், அண்ட் நீ டாக்டர் ஆயிட்டு நீ ஒன்னே மாதிரி பசங்களுக்கு நீ மோட்டிவேஷனா இருந்து அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ப்ராப்ளம் வந்து நாட் ட்ரீட்டபிள். ஸோ நீ ரிசர்ச் பண்ணி சயின்டிஸ்ட் ஆகி டாக்டர் ஆகி நீ இந்த போலியோ வந்து 100% இராடிகேட் பண்ண, நாட் ஓன்லி இன் இந்தியா பட் அக்ராஸ் தி வேர்ல்டு. அது ஒரு மோட்டிவேஷன் இருந்தது அவங்க மனசுல. அது எனக்கும் சொன்னாங்க. நானும் நல்லா படிச்சேன். ஸோ 12th வரைக்கும் வந்து நல்ல கிரேட்ஸ்லாம் எடுத்து நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு காமன் எக்ஸாம் இருந்தது. அதனால நான் வந்து அந்த காமன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக நான் மதுரை போயிருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த இடத்துல வந்து நிறைய மேல கீழே நடக்க வேண்டியிருந்தது, தூரம் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ என்னால வந்து அந்த இதுல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. நான் நிறைய அந்த பிசிக்கல் சேலஞ்ச் இருந்ததுனால நான் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு டோர் ஷட் ஆனதுனால எங்க அப்பா என்ன சொன்னாங்க, ஓகே தட் இஸ் ஃபைன் சத்தியம், உனக்கு உன்னால உட்கார்ந்து பண்ற மாதிரி நம்ம லெட்ஸ் திங்க் வாட் ஆர் தி அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் யூ கேன் திங்க் அபவுட். ஸோ அந்த டைம்ல தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட ரிசர்ச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஓகே கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில நீ போனா உட்கார்ந்துக்கிட்டே நீ யூ கேன் பிரிங் இன் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், யூ கேன் டூ யுவர் ஓன், யூ கேன் லிவ் யுவர் ஓன் லைஃப். அந்த மாதிரி தான் நிறைய பண்ணா யூ கேன் மேக் அமேசிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், சேலஞ்சிங் ஒர்க்ஸ் நீ பண்ணிக்கலாம். பட் யூ டோன்ட் ஹேவ் டு மூவ் அரவுண்ட். நீ ஒரே இடத்துல உட்காந்து எல்லாம் உன்னோட மைண்டை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அது மூலமா ஒரு மோட்டிவேட் ஆகி நான் எம்சிஏ பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ எம்சிஏ வந்து பண்ணும்போது எனக்கு வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில வந்து எனக்கு அட்மிஷன் கிடைச்சது. பட் அங்க போகும்போது மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் ஆச்சு. யூனிவர்சிட்டி ஒரு இடத்துல இருக்கும், ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நான் டிராவல் பண்றதுக்கு மறுபடியும் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு.
அந்த டைம்ல வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அருளரசன் சொல்லி, நான் யூஜில படிக்கும் போது அவன் எனக்கு பயங்கர ஃப்ரெண்டு. ஸோ ஓகே. அவன் சொன்னான், சத்யம் நீ வந்து மதுரைக்கு வந்துரு, நம்ம மதுரையில இருந்து நம்ம படிக்கலாம், நம்ம மதுரையில வந்து சேம் எம்சிஏ கோர்ஸ் இருக்குது, நீ வா நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் வந்து கூட இருந்து பாத்துக்கிறேன். ஸோ ஹி வாஸ் அ வெரி கிரேட் மோட்டிவேஷன் along with my father to move to மதுரை. ஸோ அங்க நான் வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வேர்ல்டே இருந்துச்சுங்க. we had a big MCA group and அருள் இருந்தா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் அருள் வாஸ் ஹெல்பிங் மீ டு கம்யூட் ஃப்ரம் ஹாஸ்டல் டு காலேஜ் கிளாஸ் முடிச்சோடனே எனக்கு ஈவினிங் கரெக்டாக கொண்டு போயிடுவான். அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் அவன் கூட்டிட்டு போயிடுவான். ஸோ சைக்கிள்லேயே நம்ம வந்து முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஹி வாஸ் வெரி கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் மீ டு ரீச் தேர். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு பெரிய ஜேர்னி ஆஃப் டாக்டரா நினைச்சேன், அது முடியல. பட் எம்சிஏல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு நம்ம வந்து ஐடி இண்டஸ்ட்ரி ஐம் ஒர்க்கிங் ஃபார் மல்டிபிள் கம்பெனிஸ். நிறைய கம்பெனிலாம் நான் ஜாயின் பண்ணேன், லைக் விப்ரோ ஜாயின் பண்ணேன். அதுக்கு வந்து ஆப்வியஸ்லி அசோக் அண்ட் ஜோ வந்து 2 பேர் வந்து ஒரு ரியலி இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்டெப்பிங் பில்டிங் ஸ்டோன்ஸ் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீ ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்த, உன்னோட லைஃப் நீல பார்த்தேன் ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆன. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது மூலமா நான் அமெரிக்கா நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் சொல்லி ஆகணும், மை வைஃப் கிருஷ்ணவேணி, அவ வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். சத்தியம் முன்னால முடியும். அவங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எங்க பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தோன்னா கிருஷ்ணவேணி வாஸ் லைக் மை செகண்ட் ஹேண்ட் மாதிரி. ஸோ அந்த அவ இல்லைன்னா நான் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கே மாட்டேன். ஸோ அவ சொன்னா, சத்தியம் let's see, explore your dreams, why not only in India, let's go out to different countries. அப்ப அவ சொன்னதுனால யூஎஸ் வந்து லேண்ட் ஆனேன். ஸோ யூஎஸ்ல அவங்களை எல்லாம் மீட் பண்ணேன். ஸோ அந்த எம்சிஏல படிச்சு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுனால, அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணி, பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி, எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால, அது மூலமா எனக்கு வந்து நான் பெரிய ஒரு இதுல எனக்கு இது வந்துட்டேன். ஸோ தட் இஸ் மை இது. Awesome. ஆனா இப்போ அப்பா அம்மா ரொம்ப ப்ரௌடா இருப்பாங்கல்ல, you have come so far, you are a technical lead, program manager, and you're working with so many people. அப்பா அம்மா பயங்கர ப்ரௌடா இருப்பாங்க. I'm equally proud of you, Satyam. Thank you. Yeah. And வேணி சொன்ன, எனக்கு வேணியை ரொம்ப க்ளோஸா தெரியாது, நான் பார்த்திருக்கேன். பட் she's highly supportive of you. எனக்கு you are lucky to have her in your life. Absolutely. ஆமா, கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். இட்ஸ் லைக் எனக்கு வந்து யூஸ்வலா பேரண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும்போது பேரண்ட்ஸ் அண்ட் பாண்டிங் அது ஒரு டிஃப்ரெண்ட் பாண்டிங். பட் இந்த மாதிரி ஒரு பையனை வந்து ஒரு லேடி, ஒரு விமன், ஒரு கேர்ள் வந்து மேரி பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து இட் ஹேப்பன் ஆல் த வே பேக் இன் 2004 ஜூன்ல நான் மீட் பண்ண அவளை. மீட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோன்னு எனக்கு பிடிச்சி போச்சு. பட் அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு கார்னர் ஆஃப் தி ஹார்ட்ல வந்து எனக்கு ஆல்வேஸ் டவுட் இருந்தது. ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க ட்ரீம்ஸ் இருக்கும்ல, என்னோட ஹஸ்பண்ட் வந்து அழகா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும், என்னைய வந்து எங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். பட் கிருஷ்ணவேணி பார்த்தோன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்னை பார்த்தோன்னே she immediately said yes. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. அது மூலமா வந்து நிறைய பிரச்சனைகள், அது மட்டும் இல்ல, அது வந்து கிருஷ்ணவேணியோட மனசுல நான் எனக்கு இடம் கிடைச்சது வந்து ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அவரோட சிஸ்டர்ஸ், அவங்களோட அண்ணன், அவங்க மதர் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. இந்த மாதிரி பையன் வரானே, இவனுக்கு குழந்தை எப்படி வரும், இவன் குழந்தை, அந்த மாதிரி ஒரு நிறைய பேட் திங்கிங்லாம் வரும். பிகாஸ் இவனுக்கே எப்படி இருக்குன்னா, இவன் குழந்தையும் நிறைய கிரிப்பிள்டா இருக்கலாம், இவங்களோட ஃபியூச்சரே கிரிப்பிள்ட் ஆயிரும், அப்படின்லாம் நிறைய இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் பையன் பறக்கும் போது கூட எனக்கு வந்து ஐ வாஸ் வெயிட்டிங் நியர் த லேபர் வார்டு. அவ உள்ள போயிட்டு வெயிட் பண்ணும்போது நான் அது மட்டும் நினைச்சிட்டே இருந்தேன், ஐயோ எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கேன், என் பையன் எனக்கு நல்லபடியா வந்து, எனக்கு பையன் he should be healthy and hale and healthy, நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். The moment he born on May 14th மார்னிங் 2:06 AM பிறந்தா, அப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மனசுல ஒரு திக் ஒரு நம்ம எக்ஸாம் ரிசல்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா வந்தா, and he was full child, no issues, no இது. அந்த ஃபர்ஸ்ட் அவனும் பார்த்தனா எனக்கு மாதிரி டிபிக்கலி கிட்ஸ் டேக் அபவுட் 1 year to walk and run and all that. பட் இவன் வந்து என்னோட ஆர்வத்துல எனக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்து within 6 months he was able to first 6 monthsல அவன் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான். I was so happy. எனக்கு வந்து வேணி மூலமா I got introduced to a new world where she told Satyam you can do it. Second, உனக்கும் உன் குழந்தையும் ஹெல்த்தா இருக்கும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ you are healthy. So she gave me a different perspective. So அதனால வந்து it was really emotional bonding that we have held. Yeah, it's really great.
கேட்கும் போதே ரொம்ப இமோஷனலா இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். நீ பாசிட்டிவா யோசிச்சீன்னா எப்பவுமே பாசிட்டிவா தான் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்சல்யூட்லி அமேசிங். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது ஆம், உன்னோட ஃபேவரட் எம்சிஏ மெமரிஸ் எல்லாம் சொல்லேன். கண்டிப்பா 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 ஏகப்பட்ட மெமரிஸ். இந்த 3 இயர்ஸ் வந்து நம்ம முடிச்சதே எனக்கு தெரியல. நம்ம எப்போ ஜாயின் பண்ணதே ஒரு பெரிய அட்வென்ச்சர்னு சொன்னேன். ஸோ ஜாயின் பண்ணினதுல இருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த 25 இயர்ஸ் என்டையர் 25 இயர்ஸ் ஜேர்னில வந்து எல்லாருமே we are totally togetherly பாண்டட். எதுவுமே ஒரு சுச்சுவேஷன் இது நெவர் கேவ் அப் ஃபார் ஈச் அதர், ரைட்? அந்த டைம்ல படிக்க டைம்ல பார்த்தோன்னா நிறைய சேட்டைகள் இருக்கும். ஸோ எனக்கு நான் வந்து சின்ன வயசுல நிறைய சேட்டைகள் பண்ணியிருக்கேன். பட் எம்சில வந்து இட் வாஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு அட்வென்ச்சர்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பசங்க நம்ம கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சரியா கவனிக்கிறது இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். பசங்க நாங்களாம் ஹாஸ்டல்ல இருக்கனால ஹாஸ்டல் சாப்பாடு அவ்வளோ அதிகமா நல்லா இருக்காது. ஸோ டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து நாங்க எப்படிலாம் இருக்கோம்னா நாங்கெல்லாம் பேக் பெஞ்சஸ்ல உட்காந்துட்டு நிறைய சேட்டைகள் பண்ணுவோம். சாப்பாடு முக்கியம். இப்போ வந்து சாப்பாடு ஹாஸ்டல் நல்லா இருக்கிறதுனால டே ஸ்காலர்ஸ்லாம் அவங்க டிஃபன்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமலே அவங்க டிஃபனை எடுத்து நம்ம சாப்பிட்றது பின்னால் உட்காந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது, பிகாஸ் பேக் பெஞ்ச் இருக்கனால ஒரு பெனிஃபிட் நம்ம பின்னால யாரும் பார்க்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் ஃபோக்கஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பேக்ல வந்து நாங்க சும்மா ஜாலியா இது பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பெரிய சாப்பாடு வந்து நீ சாப்பாடு கொண்டு வருது, ஜோ சாப்பாடு கொண்டு வருது, பாலாஜி கொண்டு வருது, ஜெய் கொண்டு வருது, எல்லாம் வந்து சாப்பாடு நிறைய சாப்பாடு வந்து எங்களுக்கு வெரைட்டி கிடைக்கும். அதே மாதிரி அக்கீலன்னு அதே மாதிரி நாங்க பண்ற சேட்டைகளை பார்த்துட்டு நிறைய பேக் பெஞ்சஸ் நிறைய ஒரு பெரிய ஒரு கேதரிங், ஒரு பெரிய குரூப் ஃபார்ம் ஆயிருச்சு. நிறைய பசங்க படிக்கிறதுக்கு மட்டும் ஃப்ரண்ட்ல இருந்திருப்பாங்க. பட் எங்களை பார்த்து எங்க சேட்டைகளை பார்த்து ஒரு ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கிறது ஈக்குவலா படிப்போம், அதுல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். பட் சேட்டைகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கு. பிரின்சிபல் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வந்திருக்கோம் நாங்க. ஸோ அந்த மாதிரி சேட்டைகள்லாம் இருந்திருக்கு. பட் அட்லீஸ்ட் இட் வாஸ் அ ஃபன், ரைட்? இந்த மாதிரி ஒரு ஈக்குவலி படிச்சு நம்ம ஒரு ஒரு லைஃப்ல செட்டில் ஆகிற ஒரு பெரிய கோர்ஸ். பட் ஸ்டில் we were able to complete that with all the fun we wanted to do. ஸோ அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு ஸ்ரீதரா இருக்கட்டும், சுதீரா இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், நாங்களாம் அந்த ஈவினிங் எல்லாம் வந்து அந்த டைம்ல பேச்சுலர்ஸ்ல. ஸோ நீ கொஞ்ச நேரம் கழிச்சுட்டா அதுக்கப்புறம் அசோக் ஒரு மேல விருப்பப்பட்டா. பட் அகெயின் அந்த டைம்ல எல்லாம் பேச்சுலர் இருக்கும்போது ஹாஸ்டல் நாங்களாம் சேர்ந்து வெளியில படத்துக்கு போறது, ஈவினிங் படத்துக்கு போறது, ஃபன் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சேட்டைகள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஈவினிங் ஹாஸ்டலுக்கு வரும்போது தெரியாம வந்து ஹாஸ்டல்ல வந்து படுத்துறது, இது பண்றது. அப்புறம் எக்ஸாம் டைம்ல எல்லாம் அந்த டைம்ல தான் படிப்போம் நாங்க. எக்ஸாம் டைம்ல படிக்கும்போது எல்லாரும் என்னோட ரூம்க்கு வந்துருவாங்க. ஸோ மேல தேர்ட் ஃப்ளோர்ல இருப்போம் நாங்க. ஸோ தேர்ட் ஃப்ளோர்ல போயிட்டு படிக்கிறது, குரூப் ஸ்டடி போடுறது, அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்றது, எனக்கு தெரிஞ்சது அவன்கிட்ட சொல்றது, அந்த மாதிரி நிறைய சேட்டைகள்லாம் பண்ணி நிறைய படிச்சு. பட் கரெக்டா படிக்கிற டைம்ல கரெக்டா படிச்சு நாங்க மார்க்லாம் வாங்கி பாஸ் ஆயிட்டோம். எல்லாருமே பாஸ் ஆயிட்டோம். யாருமே வந்து அரியர்னு சொல்ல முடியாது. பட் எல்லாருமே எங்க குரூப்ல பேக் பெஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அட்லீஸ்ட் பேக் பெஞ்சஸ் நாங்கெல்லாம் கிளியர் பண்ணி நோ இயர்ஸ் அண்ட் வி பாஸ் வித் டிஸ்டிங்ஷன். அதே மாதிரி கேம்பஸ்லயும் பிளேஸ் ஆகி we were able to great in their life. அது ஒரு நல்ல ஒரு நிறைய இருந்தது. அப்சல்யூட்லி. நான் நிறைய விட்னஸ் பண்ணிருக்கேனே அந்த சேட்டைகள். பட் நீ சொன்ன மாதிரி படிக்க வேண்டிய டைம்ல படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணி எவ்ரிபடி காட் பிளேஸ்ட். வெரி நைஸ். எனக்கு ஒரு டிட்பிட் ஒண்ணு ஞாபகம் இருக்கு. எனக்கு உன்னோட வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி எல்லாரோட ஒரு செருப்பா எடுத்துருவீங்க நீங்க. பின்னாடி எடுத்துட்டு நீ காலையில 2 செருப்பு போட்டு வந்தியா அப்படிலாம் வேற கேள்வி கேட்பீங்க. எனக்கு அந்த இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அது ஒரு நிறைய மேடம் எல்லாம் மாட்டிருக்கோம். கிருஷ்ணகுடி மேடம் சார்ட் எல்லாம் மாட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி சேட்டைகள் பண்ணும்போது பாவம் பசங்க வெளியில போக முடியாது. நம்ம லேபுக்கு எல்லாம் நடந்து போக வேண்டியது இருக்கும். செருப்பு இல்லாம நடந்து போகும்போது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு ஃபன்னு தான். பட் இன்டென்ஷனலா பண்ணல. பட் அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ். அப்புறம் பாஷா எல்லாம் கிளாஸ் எடுக்கும், இன்னும் நல்லா இருக்கும். அவன் எல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் நம்ம நல்லா பின்னால இருந்து அவனை சேட்டை பண்றது, சாக் பீஸ் எடுத்து வீசுறது, டஸ்டர் வீசுறது, அந்த மாதிரி நிறைய ஒரு இது கொலாபரேஷன் நல்லா இருந்தது. இதுக்கே ஒரு செஷன் நம்ம பேசலாம். நம்ம எம்சிஏவோட சேட்டைகள் பத்தி பேசுறது. சேட்டைகள் எம்சிஏ 96-99 சேட்டைகள் அப்படின்னு. உன்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீ பேரண்ட்ஸ் பத்திலாம் சொல்லிட்டு இருந்த. அது எவ்வளவு தூரம் உன்னை இம்பாக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கு? நீ ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நீ ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவ?
கண்டிப்பா கண்டிப்பா. ஃபேமிலி வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம். இப்போ வந்து ஸ்பெஷல் சைல்ட்னா வந்து நிறைய பேர் வீட்ல ஸ்பெஷல் சைல்டு கிடையாது, ரைட்? ஒன்லி ஃபியூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பெஷல் சைல்டு. அப்ப அந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ என்னோட பேரண்ட்ஸ், என்னோட சிஸ்டர் மட்டும் நான் சொன்னேன்ல, என்னோட சிஸ்டர்ஸோட ஹஸ்பண்ட், எனக்கு பிரதர் இன்லா. ஸோ எனக்கு 2 சிஸ்டர்ஸ், 2 பிரதர் இன்லா வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட், பயங்கர இன்ஸ்பிரேஷன். ஸோ ஒருத்தர் வந்து மிலிட்ரியில இருந்தார், அகைன் ஈக்குவலன் டு மை டேட். அவரும் மிலிட்ரியில இருந்தனால அவங்க வந்து பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவங்க எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க லைஃப்ல, நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க, நிறைய இஷ்யூஸ்லாம் மீட் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஹி வாஸ் ஏபிள் டு சர்வைவ் அண்ட் யூஸ் லைக் அ பிக் ஃபைட்டர். ரெண்டாவது வந்து என்னோட செகண்ட் சிஸ்டரோட ஹஸ்பண்ட். அவங்களும் வந்து நான் வந்து சென்னையில இருக்கும்போது அவங்க தான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருந்தாங்க. நான் அவங்க கூட தான் தங்கியிருந்தேன். பிகாஸ் என்னால் தனியா தங்கி நான் எல்லாம் என்னோட இண்டிபெண்டா நான் பண்ண முடியாதனால எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாங்க. அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. அவங்க குழந்தை மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு சில மாதங்கள் தான் இருந்தது. பட் என்னை கூப்பிட்டாங்க, சத்தியம் நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது ஒரு ரோல் மாடலா இருந்தது. ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபேமிலில இருந்து வராங்க, வந்து சத்திய மாதிரி ஒரு பையனை பார்த்து அவங்க வந்து அவனை வந்து அவங்க குழந்தை மாதிரி பேரண்டிங் பண்ணி அவனை வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி அவனை ஒரு வாழ்க்கைக்கு போ, நீ வா, நீ போ, எது பண்ணாலும் நான் என்ன எங்க போனாலும் கரெக்டா ஹெல்ப் பண்ணி கைடு பண்ணுவாங்க. சத்தியம் நீ இப்படி எல்லாம் பண்ண நல்லா இருக்கும், நீ இதெல்லாம் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய இதாக. ஸோ ஃபேமிலி அது அக்காவோட ஹஸ்பண்ட்ஸ் அவங்க ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல் இருந்தாங்க. அப்புறம் வேணி வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். ஸோ நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, என்னைக்குமே லைஃப்ல வந்து விட்டு கொடுக்காதீங்க. யூ ஆல்வேஸ் ஃபைட், வில் ஆல்வேஸ் அச்சீவ் யுவர் கோல்ஸ். அது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், அது ஒரு பெரிய ரோல் மாடல். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அமைஞ்சிச்சு. அதே மாதிரி ஐ வில் ஆல்சோ சி, ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல் பீப்புள் லைக் மீ. நீ யாருமே விட்டு கொடுக்காதீங்க. அன்டில் அன்லெஸ் யூ திங்க் தட் யூ cannot do, you always try to achieve more. நீ உன்னால கண்டிப்பா முடியும். பிகாஸ் கடவுள் வந்து கால் மட்டும் இல்லைன்னா that is not the end of the life. இல்ல உனக்கு உடம்புல ஒரு உறுப்பு இல்லைன்னா இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் த லைஃப். யூ ஹேவ் அதர் திங்ஸ் டு டூ, அதர் வேஸ் டு எக்ஸல் யுவர். நிறைய நீ பண்ணலாம். நீ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, அதை மட்டும் யோசிச்சு மனசு விடாத. யூ கேன் ஆல்வேஸ் பி பியூட்டிஃபுல். You can always be beautiful in different ways. You can always help your community. You can help others. நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டியோ அந்த கஷ்டத்தெல்லாம் நீ மற்றவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு அதை அன்பிளாக் பண்ணலாம். பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்னெல்லாம் இஷ்யூஸ் பட்டேன்னா அந்த விஷயங்களை எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஸ்வலா நான் வந்து பேசஞ்சரா தான் இருப்பேன். சைக்கிளா இருக்கட்டும், ஒரு பைக்கா இருக்கட்டும், ஒரு காரா இருக்கட்டும், நான் ஒரு பேசஞ்சரா இருப்பேன். நெவர் பீன் அ டிரைவர். பட் எனக்கு என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, எனக்கு அப்பாவும் ஹஸ்பண்டும் அக்காவோட ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் சொன்னாங்க, சத்தியம் நீ வந்து டிரைவ் பண்ணலாம். அவங்க வந்து நான் சென்னைக்கு போயிருக்கும் போது ஒரு ஸ்கூட்டிஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா வீல் மாட் பண்ணி பண்ணலாம்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுத்து ஃபர்ஸ்ட் நீ வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. சத்தியம் நீ ஸ்கூட்டர் ஓட்டலாம்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கும்போது எனக்கு வந்து அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா இருந்த லைஃப்ல. நானும் ஒரு வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து அது மூலமா எனக்கு வந்து நான் எம்சிஏல வரும்போது நான் செகண்ட் தேர்ட் இயர்ல வரும்போது எனக்கு வண்டி இருந்தது. ஸோ நான் ஒரு பேசஞ்சரா இல்லாம ஐ வாஸ் ஏபிள் டு பி அ டிரைவர் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு, நீ சொன்ன மாதிரி நான் சில மக்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஐ வாஸ் ஏபிள் டு கம்யூட் தெம். ஸோ அதே மாதிரி யூஎஸ் வரும்போதும் ஃபர்ஸ்ட் பிஹைண்ட் த வீல்ஸ் அந்த காரை பிடிச்சி காரை ஓட்டும். ஆல்வேஸ் நான் வந்து கார்ல எல்லாம் போனோம், நம்ம கேப்ல எல்லாம் டாக்ஸில உட்காரும்போது பேசஞ்சர் சீட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம காருக்கு முன்னால கார்ல உட்காந்து டிரைவர் சீட்ல கார் ஓட்டும் போது தட் இஸ் வாட் ரியலி மோட்டிவேட். அப்பதான் கிருஷ்ணவேணி வந்து சொன்ன, சத்தியம் நீ வண்டி 2 வீலரே ஓட்டிட்ட, 4 வீலர் பெரிய 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 விஷயமா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால அந்த மோட்டிவேஷன் மூலமா நான் வந்து காரை ஓட்டி நான் வந்து, எனக்கு நீ நம்ப மாட்டேன், இந்தியால கார் ஓட்டி ஸ்பீடு டிக்கெட் வாங்கினேன் நான் ஃபர்ஸ்ட். நான் தான் என்ன 40 கிலோமீட்டர் பெரிய அச்சீவ்மெண்ட். 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 120ல போய் போலீஸ்காரர் கூப்பிட்டு வா தம்பின்னு கூப்பிட்டு எனக்கு டிக்கெட்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இன் அ வே இட் இஸ் நாட் குட், நான் அவ்வளவு ஸ்பீடா ஓட்டிக்க கூடாது. பட் அட்லீஸ்ட் அது ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நான் வந்து லைஃப்ல வந்து எனக்கு சரியா நடக்க முடியாது. ஸோ ஐ யூஸ் டு பி லைக் தரையிலே இருந்து ஐ யூஸ் டு ஸ்லைட் மைசெல்ஃப். அந்த மாதிரி ஒரு லைஃப்பை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு யூத் ஆகி அடல்ட் ஆகி குழந்தை வந்து ஃபேமிலி ஆகி நான் கார் ஓட்டும் போது அது வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன். ஒரு இட்ஸ் லைக் ஏலியன் வேர்ல்டுக்கு போன மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது இட் இஸ் a குட் திங். இட் ஃபீல் குட். பட் மோரலி பார்க்கும்போது நான் அந்த ஸ்பீடா ஓட்டிக்க கூடாது. பட் அட்லீஸ்ட் இட் ஃபெல்ட் குட் தட் ஓகே ஐ ஹவ் டன் சம்திங் கிரேட், அச்சீவ் சம்திங் கிரேட். எனக்கு கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ சேலஞ்சஸ் எல்லாம் வச்சு யூ கம் சோ ஃபார். உனக்கு திரும்பி பார்க்கும்போது how proud do you feel
about yourself. ஹம்பிளா இருக்க வேணாம், நீ சொல்லு. ஏன்னா எனக்கு அது கேட்கணும் போல இருக்கு, நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் கேட்கணும் போல இருக்கு. உனக்கே உன்னை பத்தி எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் ஆகுது? ஸோ கண்டிப்பா நான் சில சமயம் எனக்கு ட்ரீம்ல வரும், நான் ஒருவேளை இந்த மாதிரி சக்சஸ் கிட்ட இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் இங்க இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருந்ததுனால தான் நான் அவ்வளோ தூரம் நான் முயற்சி பண்ணி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அவ்வளோ புது விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி நான் இங்க வந்திருக்கேன். ஸோ என்னோட பார்க்கும்போது நான் வந்து ஐ ரியலி ஃபீல் ப்ரௌட். பிகாஸ் இவ்வளோ இஷ்யூஸ் இருந்து கூட நான் அதை வந்து ஒரு ரீசனா கண்டுக்கிடாம நான் வந்து வீட்டில் உட்காரல. என்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க, என்னோட சிஸ்டர் சொன்னாங்க, ஒய்ஃப் சொன்னாங்க, பிரதர்-இன்-லா சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, மோட்டிவேட் பண்ணதுனால நான் இவ்வளவு தூரம் கண்டிப்பா வந்திருக்கேன். ஸோ இட் இஸ் ரியலி கிரேட் அச்சீவ்மெண்ட். பிகாஸ் நான் வந்து இப்போ நான் அப்படியே நான் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா நான் பார்த்துருக்கேன் எங்க ஊர்ல இருந்து என் கூட ஆன சுச்சுவேஷன்ல வந்து கிட்டத்தட்ட 7 கிட்ஸ் எனக்கு வந்து இந்த போலியோ ப்ராப்ளம்னால அந்த வேக்சின் என்ன ஹிஸ்டரினா அந்த வேக்சின் வந்து தப்பா சரியா ரெஃப்ரிஜரேட் பண்ணாம அந்த வேக்சின் வந்து இன்வாலிடேட் ஆயிடுச்சு. அது தெரியாம டாக்டர் வந்து ஒரு 6 கிட்ஸ்க்கு வந்து அந்த அந்த இன்வாலிடேட் வேக்சின் போட்டாங்க. ஸோ என் கூட எஃபெக்ட் ஆன என்ன 1-2 கிட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன ஊர்ல அப்படியே இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே மனசு விட்டுட்டு அவங்க அதுல இருந்து அந்த 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 பேனிக்ல இருந்து வெளியில வரவே இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் வந்தாலும் அந்த பேனிக் விட்டு வெளியில வந்து நான் சேஞ்ச் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு மோட்டிவேட் மை செல்ஃப் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ் திஸ். அது ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் ஈவென்ட், ப்ரௌட் மூமெண்ட்டை நான் ஃபீல் பண்றேன். கிரேட் டு ஹியர். அண்ட் எல்லாருக்கும் அதான் சொல்றேன், கஷ்டம் எல்லா லைஃப்லயும் கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டம் வந்ததுனால டோன்ட் ஷட் ஆஃப் யுவர் ரைட், டோன்ட் ஷட் டவுன். நீ வந்து ஒரு ப்ராப்ளம் ஆனா கூட யூ ஹேவ் 9 டிஃப்ரெண்ட் வேஸ் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப் அண்ட் கம் அவுட் ஆஃப் தட். கண்டிப்பா வந்து வெளியில வாங்க, முயற்சி எடுங்க, உன்னால் முடியும். கிரேட் அட்வைஸ் சத்யம். முயற்சி இருந்தா என்ன வேணா பண்ணலாம்.